வணக்கம் தாராபுரம். தாரையஞ்சல் செய்தி. தாரா முரளி. தாராபுரத்தில் வழிமாறி இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகள் பயணிகள் பாதிப்பு. செய்தி வெளியானதை தொடர்ந்து தாராபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் அதிரடி நடவடிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வழித்தட அனுமதிக்கு மாறாக ஈரோடு பழனி தாராபுரம் பழனி செல்லும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் நகரின் கடைவீதி வழியாக செல்லாமல் நெடுஞ்சாலையில் செல்வதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் புகார் எழுந்தது. தாராபுரம் நகருக்கு வரும் பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்ட பலர் கடைவீதி மற்றும் நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சில தனியார் பேருந்துகள் வழித்தடத்தை மாற்றி கடைவீதி பகுதிக்குள் செல்லாமல் நெடுஞ்சாலை வழியாக இயக்கப்படுவதாக கூறப்பட்டது. இதனால் குறிப்பிட்ட பேருந்து நிறுத்தங்களில் இறங்க வேண்டிய பயணிகள் நகரின் முக்கிய பகுதிகளுக்கு செல்ல கூடுதல் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. அதைத் தொடர்ந்து தாராபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையில் அதிகாரிகள் தனியார் பேருந்துகளை கண்காணித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது வழித்தடம் தொடர்பான விதிமுறைகளை மீறி இயக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பேருந்துகளை பிடித்து அபராதம் விதித்து அனுப்பி வைத்ததாகவும் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் கூறினார். ஆய்வு நடக்கும் பொழுது பேருந்து பயணிகள் சில மணி நேரம் பேருந்து இருந்ததால் தங்களது அடிப்படை தேவைக்காக நேரத்துக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். மேலும் பேருந்துகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வழித்தட அனுமதிக்கு உட்பட்டு இயக்கப்படுகிறதா என்பது குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயணிகள் கோரிக்கை. தனியார் பேருந்துகள் நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் பேருந்து நிறுத்தங்களுக்கு முறையாக சென்று வருவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். வழித்தட அனுமதியை மீறி பேருந்துகளை இயக்கும் நிறுவனங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இதுபோன்ற புகார்கள் மீண்டும் ஏற்படாத வகையில் தாராபுரம் நகரில் இயக்கப்படும் அனைத்து தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களையும் மோட்டார் வாகனத்துறை அதிகாரி சரவணகுமார் முறையாக ஆய்வு செய்து விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விதிமீறல்களுக்கு எதிராக செய்தி ஊடகங்களின் கண்காணிப்பும் பொதுமக்களின் புகார்களும் முக்கிய பங்கு வகிப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர்.